டியர் பேரண்ட்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்று எனது வளமையான காணொளிகள் எல்லாம் ஆரம்பித்திருந்தாலும் இந்த காணொளியை டியர் டீச்சர்ஸ் என்று ஆசிரியர்களுக்காக இந்த காணொளியை பதிவிடுகின்றேன். அண்மை காலம் முதல் நான் யூடியூப் ஒன்றை ஆரம்பித்து எஜுகேஷன் வாய்ஸ் என்ற பெயரில் கல்வி தொடர்பான மாணவர்களுக்கு அவசியமானதும் பெற்றோர்கள் கல்வி முன்னேற்றம் தொடர்பாக சிந்திக்கும் பலருக்கும் அவசியமான சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். உண்மையில் அந்த சேனலை நான் ஆரம்பித்ததன் நோக்கம் கல்வி தொடர்பாக சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதே, வேறு எதுவுமே அல்ல. எனது காணொளிகளை குறிப்பிட்ட நபர்கள், இந்த மொழியை தெரிந்தவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது பிரதான நோக்கம். வேறு எதுவும் எனக்கு கிடையாது. எனது கருத்துக்களை, இந்த கல்வித்துறை தொடர்பான கருத்துக்களை கேட்டு எல்லோரும் இந்த கல்வித்துறையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான் எனக்கு இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக எனக்கு பல அனுபவங்கள் காணப்படுகின்றது. எவ்வாறென்றால், நான் முகநூலில் கல்வி தொடர்பாக அதிகமான கட்டுரைகளை எழுதியிருக்கின்றேன். அதேபோல் சில சஞ்சிகைகள், சில பத்திரிகைகளுக்கும் பல்வேறு கட்டுரைகளை எழுதியிருக்கின்றேன். 3 புத்தகங்களை எழுதியிருக்கின்றேன். அந்த கல்வி தொடர்பான அனுபவத்தை வைத்துக் கொண்டுதான் நான் இந்த யூடியூப் சேனலை நடத்தலாம் என்று இறங்கியிருக்கின்றேன். எனவே உங்களின் ஆதரவு எனக்கு அவசியப்படுகின்றது. முடிந்தால் எனது இந்த எஜுகேஷன் வாய்ஸ் என்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து, அதேபோல் லைக் செய்து, ஷேர் செய்து அடுத்தவங்களுக்கும் போய் சேருவதற்காக உதவி செய்தால் உங்கள் எல்லோருக்கும் நான் கடமைப்பட்டவனாக இருப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். உண்மையில் நான் இந்த காணொளியை குறிப்பாக எமது ஆசிரிய மணிகளுக்காக, எமது ஆசிரிய செல்வங்களுக்காக, எமது ஆசிரிய வளங்களுக்காக நான் பதிவிடுகின்றேன். உண்மையில் ஒரு சமூகத்தின் கல்வி பங்காளர்கள், அறிவு பங்காளர்கள், நாலேஜ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அந்த பங்காளர்களை நாம் நோக்குகின்ற போது நேரடியாக அறிவை பெறுகின்றவர்கள் மாணவர்களாக இருந்தாலும், அதே போன்று நேரடியாக அறிவை வழங்குகின்றவர்களாக ஆசிரியர்கள் காணப்படுகின்றார்கள். ஆசிரியர்கள் தான் ஒரு சமூகத்தின் நேரடி கல்வி உத்தியோகத்தர்கள். அவர்களை ஊழியர்கள், உத்தியோகத்தர்கள் என்பதிலும் பார்க்க சமூக பொறியியலாளர்கள் என்று சொல்கிறார்கள். நிறைய அறிஞர்கள் ஆசிரியர்களை சமூக பொறியியலாளர்கள், சோஷியல் என்ஜினியர்ஸ் என்று அழைக்கின்றார்கள். அறிவுத்துறை ஊழியர்கள் என்று சொல்கின்றார்கள். எனவே ஆசிரியர்கள் பலப்படும் போது, ஆசிரியர்கள் தெளிவாக இருக்கின்ற போது மாணவர்களும் பலப்படுவார்கள், மாணவர்களும் தெளிவாக இருப்பார்கள். வளர்ச்சி அடைந்த பின்லாந்து போன்ற நாடுகளில் மாணவர்கள் சிறந்த பெறுபவர்களை பெறுவதற்கும் மனிதவள சுட்டியில் மிகச்சிறந்த நிலையை அடைவதற்கும் அங்கே ஆசிரியர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள், சிறந்த பொருளாதாரத்தை உடையவர்களாக ஆசிரியர் இருக்கின்றார்கள். அதனால்தான் அந்த நாட்டு மாணவர்களும் சிறந்த நிலையில் காணப்படுகின்றார்கள். எனவே ஆசிரியர்கள் பலப்படும் போதுதான் ஒரு சமூகத்தின் கல்வி பலமடையும் என்பதுதான் எனது தெளிவான கருத்து. உண்மையில் பாடசாலைக்குள் 2 விதமான நடவடிக்கைகள் நடக்கின்றன. ஒன்று, மாணவர்களின் அறிவு பலம், நாலேஜ் ஸ்ட்ரென்த். அதே போன்று மாணவர்களின் நடத்தை பலம், அதாவது பிஹேவியர் ஸ்ட்ரென்த். இந்த 2 விடயங்களையும் நேரடியாக சம்பந்தப்படுத்தி உணர்பவர்களும் உழைப்பவர்களும் தான் ஆசிரியர்கள். எனவே ஆசிரியர்கள் ஒரு சமூகத்தின் மிக முக்கியமான பங்களிப்பை செய்கின்றார்கள். பாடசாலைகள் எவ்வாறு ஒரு சமூகத்திற்கு பங்களிப்பு செய்கின்றதோ அந்த பங்களிப்பின் நேரடி உழைப்பாளர்கள் ஆசிரியர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள். ஆசிரியர்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்களோ அதே நிலையில்தான் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியும் மாணவர்களின் பெறுபேறும் காணப்படும் என்பதை நாம் எப்போதும் கண்டு கொண்டிருக்கின்றோம். உண்மையில் எத்தனை புத்தகங்கள் இருந்தாலும், எத்தனை குறிப்புகள், பாடக்குறிப்புகள் இருந்தாலும், மாணவர்கள் எந்த விதமான முயற்சிகளை செய்து கொண்டாலும் ஆசிரியர்கள் சிறப்பாக அமையாவிட்டால் அங்கே வளர்ச்சியை காண்பது மிகவும் அரிது. எனவே வீட்டிற்குள் பிள்ளைகள் பிறந்தாலும், பெற்றோர்களுக்கு சொந்தமாக இருந்தாலும், நல்ல ஆசிரியர்கள் கிடைக்காவிட்டால் அந்த பிள்ளைகள் நாசமாகி போய்விடுவதை நாம் காண்கின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உரிமையாளர்களாக இருந்தாலும் ஆசிரியர்கள்தான் பிள்ளைகளின் நடத்தைக்கு உரிமையாளர்களாக, பிள்ளைகளின் அறிவிற்கு உரிமையாளர்களாக இருப்பதை நாம் மறுக்க முடியாது. எனவே ஆசிரியர்களை பலப்படுத்த வேண்டும், ஆசிரியர்கள் பலப்பட வேண்டும். ஆசிரியர்கள் ஒரு சமூகத்தை உயர்த்த வேண்டி இருப்பதால் அவர்கள் பலப்பட வேண்டும். ஆசிரியர்களே தேவையில்லை,
என்று சொன்னார் ரூசோ போன்ற கல்வியலாளர் சொன்னார், மாணவர்கள் இயற்கையாகவே கற்றுக்கொள்ள வேண்டும், எனவே ஆசிரியர்கள் ஒரு பொருட்டல்ல, ஆசிரியர்கள் தேவையில்லை என்று அவர் வாதிட்டார். இருந்தாலும் இந்த காலத்தில், இந்த யுகத்தில் ஆசிரியர்கள் மிக முக்கியமான வகைப்பங்கை கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் மறுக்க முடியாது. அந்த வகை ஆசிரியர்கள் இலங்கையில் 2,50,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் காணப்படுகின்றார்கள். குறிப்பாக அதிலும் அரசு பாடசாலையில் உள்ள ஆசிரியர்களில் 75-80% ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள். அந்த பெண் ஆசிரியர்கள் தான் கூடுதலாக இந்த தொழிலில் காணப்படுகின்றார்கள். சில பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால் அந்த பாடசாலையிலே 55 ஆசிரியர் குலாம் இருக்கிறது என்றால் அதிலே கிட்டத்தட்ட 10 ஆசிரியர்கள் தான் ஆண்களாக இருக்கின்றார்கள். மீதி 45 அல்லது 40 ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்களாக காணப்படுகின்றார்கள். இந்த நிலையில் பல்வேறு விதமான சிக்கல்களும் பல்வேறு விதமான அனுகூலங்களும் பாடசாலைகளில் காணப்படுகின்றன. பெண் ஆசிரியர்கள் அதிகமாக இருப்பதால் ஆசிரியர்களை நிர்வகிப்பது நிர்வாகத்திற்கு ஓரளவு இலகுவாக இருக்கலாம். ஏனென்றால் இசைந்து போகும் நிர்வாகம் அங்கே நடைபெறும். முரண்டு பிடிக்க மாட்டார்கள். ஆண்கள் அதிகமாக இருந்தால் முரண்டு பிடிப்பார்கள், பெண்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். இருந்தாலும் சில வெளி வேலைகள், கல்வி தொடர்பான தொடர் செயற்பாடுகளை செய்வதில் பெண் என்ற அடிப்படையில் சில பால் ரீதியான பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள் பெண்கள். இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. ஆசிரியர்கள் பலப்படுதல் என்பது ஒரு சமூகம் பலப்படுதல் என்பதை குறிக்கும். ஆசிரியர்கள் பலப்படும் போதுதான் ஒரு சமூகத்தின் கல்வி அதிகரிக்கும், கல்வி நிலை மேம்பாடடையும், பரீட்சைகளில் மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டல் கிடைக்கும், சிறந்த பெறுபேறுகள் கிடைக்கும். அதே போன்று ஆசிரியர்கள் இந்த சமூகத்தில் எதிர்நோக்கும் மிக முக்கியமான பிரச்சனை தான் அவர்களின் சம்பளம். உண்மையில் சம்பளம், பொருளாதாரம் என்ற விடயத்தில் ஆசிரியர்கள் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்குவது உண்மைதான். அது ஆசிரியர்கள் மட்டுமல்ல, அரச தொழிலில் உள்ள எல்லோருக்கும் உரிய பிரச்சனை தான். இருந்தாலும் ஆசிரியர்களால் நல்ல சிறந்த ஆசிரியர்களாக இருந்தால் அவர்களால் அதிகமான உழைப்புகளை செய்து கொள்ள முடியும். இன்று கோடீஸ்வரர்களாக வருமான வரிகளை செலுத்தும் நபர்களாக கூட பல்வேறு ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இலங்கை முழுவதும் ஓடி ஓடி உழைக்கும் ஆசிரியர்கள் கூட இங்கே காணப்படுகின்றார்கள். ஜூமில் கிளாஸ் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் கூட இருக்கின்றார்கள். சில ஆசிரியர்களுக்கு எத்தனையோ வேலைக்காரர்கள் காணப்படுகின்றார்கள். எத்தனையோ வேலைக்காரர்களுக்கு சம்பளம் வழங்கிக் கொண்டு கற்பிக்கும் ஆசிரியர்களை கூட நாம் காணுகின்றோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? வகுப்பறைகளுக்குள் கல்வியை கற்றுக் கொடுத்த காலம் மலையேறிவிட்டது. வகுப்பறைக்கு வெளியே கல்வியை கற்றுக் கொடுக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வகுப்பறை வைத்து 4 சுவர்களை அமைத்து கல்வியை ஊட்டிய காலம் இன்றில்லை. இன்று 4 சுவர்களுக்கு வெளியில் தான் கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள் மாணவர்கள். ஜூம் போன்ற தொழில்நுட்பத்தின் ஊடாக, இணைய வழிகளின் ஊடாக, பல்வேறு குழுக்களை அமைத்து குழுமங்களின் ஊடாக கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு முழு இலங்கைக்கும் அல்லது முழு உலகத்திற்கும் ஒரு பாடத்தை ஒரே நேரத்தில் பல்வேறு விதமான திறமை சார்ந்த ஆசிரியர்கள் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவையெல்லாம் கால மாற்றம். கல்வித்துறையில் உள்ளவர்கள் வறுமை நிலையில் உள்ள ஆசிரியர் தொழிலில் செய்கிறார்கள் என்பதெல்லாம் மலையேறிவிட்டது. நீங்கள் ஒரு சிறந்த திறமையான ஆசிரியராக இருந்தால் உங்களை நம்பித்தான் பேரன் உழைக்கின்ற எல்லா பணத்தையும் முதலீடு செய்கிறார்கள். பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காத பேரண்ட்ஸ் இருக்கிறார்களா உலகத்தில்? இல்லை. தனது பிள்ளை சிறந்த நிலையை அடைய வேண்டும், உயர்ந்து செல்ல வேண்டும் என்று எண்ணாத யாராவது ஒரு பெற்றோரை உங்களால் காட்ட முடியுமா? இல்லை. அந்த நிலையை நினைக்கும், அந்த நிலையை யோசிக்கும் எல்லா பெற்றோர்களும் உங்களை நாடித்தான் பிள்ளைகளை அழைத்து வருகின்றார்கள், உங்களிடம்தான் பாரம் தருகின்றார்கள். எனவே நீங்கள் பலமடையும் போது உங்களுக்கு வருமானம் இலகுவாகவே வந்து சேர்ந்துவிடும். உங்கள் வருமானத்தை நீங்கள் உயர்த்த வேண்டிய அவசியமில்லை. உங்களிடம் வேலையாட்களை வைத்திருக்கலாம். எத்தனையோ நிலையை நீங்கள் அடையலாம். யாழ்ப்பாணம் போன்ற, கம்பகா போன்ற பகுதிகளில் எத்தனையோ ஆசிரியர்கள் சிங்கள மொழி, அதேபோல் தமிழ் மொழியில் ஊழியர்களை வைத்துக் கொண்டு 10-15 ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கிக் கொண்டு கற்பித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் அறியவில்லையா? நாங்கள் அறியவில்லையா? ஏன்? கல்வியை தேடி உலகம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. பேரண்ட்ஸ் அதற்காக எவ்வளவும் செலவு செய்ய தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் ஆசிரியர்கள் அதற்கு உரிய ஆளுமைகளாக, அதற்குரிய ஸ்கில்ஸ், திறன்களை வளர்த்துக் கொண்டு அதற்கு தயாராக வேண்டும் என்பதுதான் இன்றைய முக்கியமான நிலை. எனவே ஆசிரியர்களாகிய நீங்கள் பலப்பட வேண்டும்.
நீங்கள் பல எம்பவரிங் உங்களிடம் ஏற்படும் போதுதான் மாணவர்களை எம்பவர் அடைய செய்யலாம் என்று கூறுகின்றேன். இந்த ஆசிரியர் தொடர்பாக, ஆசிரியர்களின் பிரச்சனைகள் தொடர்பாக, ஆசிரியர்களை எதிர்காலத்தில் பலப்படுத்துவது தொடர்பாக, ஆசிரியர்களின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக நான் அதிகமாக காணொளிகளை வெளியிட வேண்டும் என்று இருக்கின்றேன். அதில் ஒரு பகுதியாக இந்த காணொளியை வெளியிடுகின்றேன். ஏதும் உங்களது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருந்ததற்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்.